ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மறுஜென்மம் இந்த ரீஇன்கார்னேஷன் மேலே நம்பிக்கை இருக்கா? ஏன்னா லண்டனில் டோரத்தி ஈடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க 1904 அப்போ லண்டனில் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு 3 வயசு இருந்தப்போ அவங்க படிக்கட்டுலேருந்து தவறி கீழே விழுந்திருக்காங்க. மண்டையில் அடிபட்டு அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. டாக்டர் வந்து பல்ஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க, பல்ஸ் இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஒரே பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொன்னதே அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு பக்கத்து ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ டோரத்தி ரூம்ல இருந்து சவுண்ட் வந்திருக்கு. என்னடான்னு போய் பார்த்தா அவங்க எதுவுமே ஆகாத மாதிரி பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அன்னையிலிருந்து அவங்க பேசுற விதமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. தெரியாத என்னமோ வார்த்தைகளை பேசியிருக்காங்க. எங்க ஊர் இந்த மாதிரி எல்லாம் இருக்காது, ஃபுல்லா மணலா இருக்கும், எங்க ஊருக்கு என்னை கூட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுல இருந்து பக்கத்துல இருந்து ஒரு சர்ச் கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க ஜீசஸை வணங்க சொல்லியிருக்காங்க. டோரத்தி என்னால எல்லாம் வணங்க முடியாது, எங்க கடவுளே வேற அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. வீட்டுல இருந்தவங்களுக்கு என்னன்னு புரியல. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. தென் ஒரு நாள் அவங்க வீட்டுல இருந்து பக்கத்துல இருந்த ஒரு மியூசியம்க்கு அவங்களை கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்துட்டு ஈஜிப்டை சேர்ந்த சிலைகள் எல்லாம் இருந்திருக்கு, பிரமிட்ஸோட போட்டோஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு இதுதான் எங்க ஊரு, இதெல்லாம் எங்க கடவுள்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயசாக நான் வந்துட்டு என்னோட போன ஜென்மத்துல ஈஜிப்ட்ல வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னோட பேரு பென்ட்ரி ஷைட். நான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கிருந்து ஒரு டெம்பிள்ல பிரீஸ்டஸா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு 1930s அப்போ ஈஜிப்டை சேர்ந்த ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு ஈஜிப்டுக்கே மூவ் ஆகுறாங்க. அங்க இருக்கிற ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற பிரமிட்ஸ் பக்கத்துல எல்லாம் போனாங்க அப்படின்னா சந்திரமுகி படத்துல ஜோதிகா பண்ண மாதிரி இதுதான் சந்திரமுகியோட நெக்லஸ், இதுதான் சந்திரமுகியோட ஒட்டியான் அப்படிங்கிற மாதிரி, இங்கதான் டெம்பிள் இருந்துச்சு, இங்கதான் ஒருத்தனை புதைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல தோண்டி பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே இருந்திருக்கு. அதை பார்த்ததும் அந்த ஊர் மக்களும் இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஈஜிப்டை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்பியே அடுத்து ஒரு 40-50 வருஷம் வாழ்றாங்க. ஃபைனலி 1981 அப்போ அவங்க இறந்து போறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? அவங்க நிஜமாலுமே வந்துட்டு ஈஜிப்டை சேர்ந்த ஒரு ஆளு ரீஇன்கார்னேட் ஆகி வந்திருக்காங்களா, இல்ல ஈஜிப்ட் ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு அது மேல ஒரு மாதிரி அப்சஸ் ஆயிட்டு இந்த மாதிரி மாறிட்டாங்களா?